ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் லேப்டாப் யூஸ் பண்றோம். பட் ஒரு சிலருக்கு தான் அந்த லேப்டாப் மேல லவ் அண்ட் அட்டாச்மெண்ட் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு லேப்டாப் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி வந்து ஒரு சோனி லேப்டாப் இன்னைக்கு இருக்க லேட்டஸ்ட் லேப்டாப் மாதிரி ஸ்மூத்தா ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ரீஸ்டோரேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு இ சீரிஸ் விபிசி லேப்டாப். ஸோ இந்த லேப்டாப் நம்ம லாஸ்ட் வீக் சர்வீஸ் வந்திருந்தது. நம்ம ரொட்டீனா செக் பண்ணக்கூடிய பிசிக்கல் டெஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படி பிசிக்கல் டெஸ்ட் பண்ணினதுல நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், டிஸ்பிளே ஸ்கிரீன்ல ஒரு டேமேஜ் இருக்குது. ஆக்சுவலாக லீக்கேஜ், லிக்விட் லீக்கேஜ். ஸோ கீபோர்டில் நிறைய கீஸ் வந்து ஒர்க் ஆகல. ஸோ ஓஎஸ் லோடிங்லயுமே ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இப்படியே நிற்கும், ஓஎஸ்குள்ள வராது. இந்த கிளிக் பட்டன்லயும் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இதில் என்னதான் பேட்டரி கனெக்ட்ல இருந்தாலுமே பேட்டரி சார்ஜிங் ஆகாது. டிஸ்கனெக்ட் பண்ணணும், ஆஃப் ஆயிரும். நெஞ்சு டிவில காஞ்சி போச்சு, சீட்டு மூலத்துல தேஞ்சு போச்சு, பத்தாததுக்கு கால்ல ஆணி பாஞ்சு போச்சு. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ண பிசிக்கல் அசஸ்மெண்ட் டெஸ்ட்ல எந்த 3 பிரச்சனை 4 பிரச்சனைக்கு மேல இருந்ததுன்னா இந்த லேப்டாப் ரிப்பேர் பண்ற ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ அந்த லேப்டாப்போட ஏஜிங் செகண்ட் செக் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த இவ்வளவு ஸ்பேர் இது மாத்தினதுக்கு அப்புறம் அந்த லேப்டாப்போட ரிலையபிலிட்டி எப்படி இருக்குன்னு தேர்ட் செக் பண்ணுவோம். ஸோ 3லயுமே இந்த லேப்டாப்ல மல்டிபிள் ப்ராப்ளம் இருந்ததுனால நம்மளோட பர்சனல் சஜஷன் என்ன பண்ணிருந்தோம்னா, இந்த லேப்டாப் ரிப்பேர் பண்றதுக்கு பதிலா ஒரு நியூ லேப்டாப் வாங்க தான் பெட்டரா இருக்கும்னு சொல்லி கஸ்டமர் நம்ம சஜஷன் பண்ணிருந்தோம். அவரும் லேப்டாப் எடுத்துட்டு போயிட்டு நான் நியூ லேப்டாப் சர்வே பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ 2 டேஸ் கழிச்சு நம்மகிட்ட வந்து, ஓகே நான் லேப்டாப்லாம் நியூ லேப்டாப் சர்வே பண்ண நிறைய மாடல் பார்த்தேன், எனக்கு எதுவுமே செட் ஆகல. ஸோ லேப்டாப் நான் கையில எடுத்தாலே ஒரு ரோபோஸ்டா இருக்க மாதிரி ஃபீல் இல்ல, ஆக மொத்தம் என்னோட சோனி லேப்டாப் மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டாரு. சோனி லேப்டாப் யூஸ் பண்ற எல்லா யூசர்ஸோட ஜென்யூன் ரிவ்யூ என்னவா இருக்குன்னா, இந்த பர்டிகுலர் லேப்டாப் யூஸ் பண்ணவங்களுக்கு வேற எந்த லேப்டாப் கொடுத்தாலும் பிடிக்காது. அதுக்கான காரணம்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய ரோபோஸ் ஃபினிஷ், இதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ், இதோட குவாலிட்டி கண்டிப்பா வேற லேப்டாப்ல வர்றது ரொம்ப ரேரு. அது போக எத்தனை வருஷம் ஆனாலும் இதோட மதர் போர்டு இஷ்யூஸ் வருதுன்றது ரொம்ப ரேர் தான். பாருண்ணா இது நிக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாரும் சோனி லேப்டாப் யூஸ் பண்றீங்கன்னா என்ன மாடல்ன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எல்லாருக்கும் தெரியும், லேப்டாப் பையிங் ஃபேக்ட்ஸ்ல முக்கியமான விஷயம் 3 விஷயம் இருக்குது. அதுதான் குவாலிட்டி, ரிலையபிலிட்டி, டியூரபிலிட்டி. இந்த 3 ஸ்டார் பாயிண்ட்ஸ்லயுமே சோனி லேப்டாப் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் ரொம்ப ரேர். ஸோ அவரை ஹானர் பண்ற விதமா நம்மளோட பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்க போறோம். என்ன பண்றோம்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த சோனி லேப்டாப்பை நம்ம கம்ப்ளீட் ரிஸ்டோர் பண்ண போறோம். இந்த ரிஸ்டோர் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே, கீபோர்ட், பேட்டரி, 240GB SSD, 4GB RAM, 90 watts அடாப்டர். கஸ்டமரோட பழைய ஹார்ட் டிஸ்கை நம்ம டிஸ்க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ கேடியில் போட்டு உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சோனி லேப்டாப்ல மதர் போர்ட் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி ஃபங்கஸ் கிளியர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தெர்மல் பேஸ்ட்டு, கூலிங் ஃபேன் ஸ்பிண்டில் மூவ் பண்ணிக்கிறோம். இப்போ டஸ்ட்லைனில் கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு. ஹிஞ்சஸ்குள்ளே வர புஷஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஹிஞ்சஸ் ஆக்சுவலாக ப்ராப்ளம் இருந்துச்சு, ஸோ அதையும் ஒர்க் பண்ணிக்கிறோம். இப்போ ப்ராப்பர் ஹிஞ்சஸ் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. சிமாஸ் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். வைஃபை ஆண்டனாவில் ப்ராப்ளம் இருந்துச்சு, ஸோ அதையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். சோனி லேப்டாப்பில் யூனிக்காக வைஃபை ஆஃப் பண்ணுறதுக்கு சுவிட்ச் வரும். ஸோ நிறையவே சோனி யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், வைஃபையை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு சுவிட்ச் வரும். இந்த வைஃபை சுவிட்ச்லையும் ப்ராப்ளம் இருந்துச்சு. இந்த வைஃபை சுவிட்சை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இது ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம பேக் கேஸ் மாட்டி மித்த ஒர்க் ஆரம்பிச்சிடலாம். GB RAM, 240GB SSD, கஸ்டமரோட பழைய ஹார்ட் டிஸ்க். இது வந்து 500GB.